நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி, மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 1:43 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் போராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் ரோகிணி. மேஷம் ராசினியர்கள் இன்று செயல்களில் நேர்த்தி பரிமளிக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர் அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்கும். வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடும். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஆன்மீக பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாகுபாடின்றி அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அனைவரையும் அனுசரித்து செல்வதினால் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின்னர் காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று வெளி உலக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று பெண்கள் அவசியமற்ற வேலைகளை ஈடுபட வேண்டாம். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள கொடுங்க. பெண்களுக்கு வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று காதலில் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியாக செல்லுங்கள். கோபங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் தயவு செய்து பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செயல்களில் உங்களுக்கு நேர்த்தி பரிமளிக்க கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் அன்பு பாராட்ட கொடுங்க. குடும்ப வாழ்வில் சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அனைவரையும் அனுசரித்து செல்வதினால் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி. சிக்கல்களை சரி செய்து கொள்வீர்கள். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியுங்க. முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு செயல்களில் நேர்த்தி பரிமளிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. கண்டிப்பாக விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. தயவு செய்து முன்கோப்பப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. எதிர் மனப்பான்கு உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறவினர்களை குறை சொல்லல் வேண்டாம். செலவில் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும். சத்தான உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடல் நலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். கண்டிப்பாக லாபமும் காண முடியுங்க. பண விஷயங்களில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். இன்று வம்பு வழக்குகளில் கவனமாக செயல்படுங்கள். சாதகமான நல்ல பலன் இருக்கும். கொடுத்த கடன்கள் கண்டிப்பாக வசூலாகும். கால தாமதம் ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள்.
யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. சந்திராஷ்டிரம் முடியட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதலில் உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. காதலில் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்விக்காக முழு முயற்சியிடுங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிலும் உங்களால் லாபம் கண்டிப்பாக காண முடியுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர் மனப்பாங்கு உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். ரோகிணி, தயவு செய்து நீங்க மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதையும் பொறுத்து கொண்டு செயல்படுங்கள். முன்கோப்பப்பட வேண்டாம். இன்று முழு முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். கூடுமானவரை எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். வாக்குவாதங்களிலும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம், திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. வராமல் என்ற பணமும் வரக்கூடும். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பொன்முறுவல் சிரிப்புடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது நல்லது. எல்லாம் உங்கள் கையில் உள்ளது. மிதுனம் ராசினியர்கள் இன்று எதிலும் மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுங்க. மாலை நேரமும் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று கூடுமானவரை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியமும் கண்டிப்பாக உண்டாகும். இன்று சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். சுய தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க. தாயாரின் உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் படிப்படியாக நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிதி உதவி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கௌரவமான பதவிகளை பெற முடியும். இன்று உயர் அதிகாரிகளின் ஆதரவும் ஏற்பட கொடுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு மற்றவருக்கு லாபமாக முடியும். பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள். வாழ்க்கையில் இன்று சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவராக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. பெண்கள் உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம். அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக இருங்கள். காதல் கைகூடும் வரை அமைதியை நிலைநாட்ட வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கௌரவமான பதவிகள் தேடி வர கொடுங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடன்பிறப்புகளின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புது புது வாய்ப்புகள் தேடி வர கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இடையூறுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். திருவாதிரை வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடும். சுய மரியாதை அதிகரிக்குங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. புனர்பூசம் என்ற கல்யாண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உடன் இருப்பவரை மட்டும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று தூய்மையான நல்ல எண்ணம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். சிலர் உதவி பெற கண்டிப்பாக விரும்புவார்கள். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடுங்க. பணியாளர்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்கும். இன்று எடுக்கும் ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி வாகை சூட முடியுங்க. உடல் சோர்வு, தூக்கமின்மை போன்றவை கொஞ்சம் ஏற்படும். மன உளைச்சலும் கொஞ்சம் இருக்கும். எதையோ நினைத்துக் கொண்டு குழம்பி போவீர்கள். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. காலங்கள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரார்த்தனைகளில் நம்பிக்கை கூடிவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கடகம் ராசினியர்களுக்கு இன்று பண வரவு கொஞ்சம் கால தாமதமாகவே வரக்கூடும். பெண்கள் உழைப்பால் உயருவீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்க செய்யும். பெண்கள் பார்த்து பக்குவமாக எதையும் பேச வேண்டும். இன்று காதலை பொறுத்தவரை யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் வெற்றி நடை கண்டிப்பாக போடும், அவசரப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்காலத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். தேர்வுக்காக கொஞ்சம் சிரமம் எடுங்கள். நன்கு படியுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நீங்க வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. எதிலும் புத்துணர்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. பெற்றவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்க்கை தரம் உயருங்க. சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மன உளைச்சலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்கின்றது. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் புது புது யோசனைகள் தோன்றும். பண வரவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறியக்கூடிய சூழல் இருக்குங்க. வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். துன்பத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. இன்று நீங்க அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மையாக இருக்கக்கூடும். சிலர் உதவி பெற விரும்பக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உதவியும் செய்து கொடுப்பீர்கள். புதிய திட்டங்கள் அனைத்தும் கை கொடுங்க. பிள்ளைகளை புதிய பாதையை நோக்கி வழிநடத்தி செல்வீர்கள். அபாரமான நினைவாற்றல் வெளிப்படக்கூடும். புத்தி கூர்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பிரார்த்தனைகளை இன்று நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறுங்க. நட்பாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான நல்ல பலனை காண முடியும். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் பழகுவீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு நிதி நிலைமை சீர்படுங்க. வாழ்க்கை தரம் உயர கொடுங்க.
புது புது விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்ற காதல் மட்டும்தான் குழப்பத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. மனம் தெளிவடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன வலிமை கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று நீங்க உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காதுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த அபார திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் ஏதும் வராது. உதவி என்று வருபவர்களுக்கு கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பல புதிய திட்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று செல்வங்கள் அனைத்தும் சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. தெய்வ அனுகூலத்தால் நன்மை ஏற்படக்கூடும். கூடுதலாக பணிகளை இன்று நீங்க செய்ய வேண்டியிருக்கும். வியாபார நடைமுறை சீராக இருக்குங்க. பண வரவை சிக்கனமாக செலவு செய்வீர்கள். பொருட்களை மட்டும் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகள் செய்ய நினைக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். சற்று கவனமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிர்பார்க்கும் லாபங்களை பெறுவதற்கு கொஞ்சம் நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். தொழிலாளர்களால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பயணங்கள் கொஞ்சம் வீண் அலைச்சலை கொடுக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு என்று கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு ஓரளவு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதலில் உங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலில் நீங்க தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. அதுவும் கன்னி ராசினியர்களுக்கு கொஞ்சம் மாணவர்கள் பொறுப்பாக இருப்பது ரொம்ப நல்லது. பெற்றோரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்யாதீர்கள். தேர்வில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் இருக்குங்க. நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பண வரவை சிக்கனமாக செலவு செய்வீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பணிகளால் லாபம் கிடைக்குங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். அஸ்தம். உடைய துன்பத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். திருப்திகரமான சூழல் வெளிப்பட கொடுங்க. தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. சித்திரை. லாபகமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள்.
தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. என்று உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிறர் துன்பத்தை பற்றி நீங்க பேச வேண்டாம். உங்களுடைய துன்பத்தை பற்றியும் பிறரிடம் பேச வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு பொறுமையாக செல்வது மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் பணப்புழக்கத்திற்கு குறைவிருக்காதுங்க, பயப்பட வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. நட்பிடம் இன்று நீங்க அமைதி வெளிப்படுத்த வேண்டும். வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோக நிமிர்த்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்களுடைய உழைப்பிற்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்குங்க. மனைவி பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையுடன் செயல்படுங்கள். உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். இன்று எதிர்பாராத வகையில் நல்லதும் நடக்குங்க, பயப்பட வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்களில் கூட வெற்றி இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண்பீர்கள். தேவையற்ற மன சஞ்சலங்களும் வீண் செலவுகளும் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நான் என்று சொல்ல முடியும். மந்தமான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். இன்று காதலில் நெருக்கடியில் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். காதலை பற்றி நீங்க கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு இன்று சுய கௌரவம் மேலோங்கும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று பொழுதுபோக்காக பேசுபவரிடம் நேரம் செலவிட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பயணங்களால் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. பணப்பழக்கம் சீராக அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நீங்க நண்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சுவாதி திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். பழகிய சிலருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அதிரடியான சில திட்டங்களை தீட்டி வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். விசாகம் நட்பிடம் அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். பணப்புழக்கத்தையும் அதிகரிக்க செய்ய கொள்வீர்கள். காரிய வெற்றியும் ஏற்பட கொடுங்க. மன சஞ்சலம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கும். இன்று நீங்க திட்டங்களை தீட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. உழைப்பிற்கு பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்கும். மனைவி பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்வது மிக நல்லது. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று கோரிக்கைகள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். பாராட்டு மழையில் கண்டிப்பாக நினைவீர்கள். உறவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக கூட்டிவிடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு இன்று கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் கொஞ்சம் ஏற்படும். குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல்நலனில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்குங்க. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை இப்பொழுது சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடனே எல்லாம் குணமாக்குங்க. இன்று மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அதிகம் சிரமம் எடுத்து சில பணிகளை நீங்க முடிக்க வேண்டியிருக்கும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. நியாயமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு விருப்பமான விஷயங்களை முன்னேற்றம் இருக்குங்க. காரியங்கள் சிறப்பாக கை கொடுங்க. பெண்கள் இன்று மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் நோக்கி ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு.
என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று புத்துணர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. நீங்கள் செய்ய நினைக்கும் வேலையை பொறுமையாக செய்து முடியுங்கள். பாராட்டும் புகழுக்கும் இன்று குறைவிருக்காது. பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அனுஷம். இன்று உடல்நிலையில் சிறப்பாக எடுத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஞாபக மறதி கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. வெளியிடங்களுக்கு நீங்க செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. சுய ஒழுக்கம் இன்று பாதுகாக்கப்படும். பணப்புழக்கம் இன்று அதிகரிக்கக்கூடும். கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்கக்கூடும். செல்வங்கள் சேரக்கூடிய சூழலும் இருக்குங்க. உதவி என்று வந்தவருக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. உங்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எது சரி எது தவறு என்று திட்டமிடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நினைத்ததும் ஓரளவு நிறைவேற கொடுங்க. நிர்வாக திறமை கண்டிப்பாக பளிச்சிடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன் பணிபுரிவர்கள் உறுதுணையாக நடந்து கொள்வார்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக மறையுங்க. பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்ட கொடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வேலை பளு அதிகரிப்பதினால் உடல் நிலை கொஞ்சம் சோர்வடையும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த காலமாக கண்டிப்பாக இருக்குங்க. மக்களின் தேவை அறிந்து செயல்படுவது நல்லது. இஷ்டம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். செலவுகளை இன்று நீங்க கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மாலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுங்கள். பொறுமை காக்க வேண்டும். அமைதி காக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. நிர்வாக திறமையும் கண்டிப்பாக பலிச்சிடும். பகையை மறந்து இன்று நீங்க நட்பு கரம் நீட்டுவீர்கள். மைத்துனர் வழியில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முடிஞ்சளவு சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலுப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். சிரமங்கள் படிப்படியாக குறையும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. இன்று உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. தொழில் வியாபாரம் செய்வர்கள் பார்த்து பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உத்திராடம். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செல்லுங்க.
அதிகப்படியாக வெயிலில் சுற்றித் திரிய வேண்டாம். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையக்கூடும். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். காலையில் கலகலப்பும், மாலையில் கொஞ்சம் சலசலப்பும் ஏற்படும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மிகவும் மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ஞாபக மறதி கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. நல்ல பலன் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில் வளர்ந்து சமூக அந்தஸ்தில் உயர்வு காணப்பட கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். சீரான முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றும். தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். திருமண காரியங்கள் தடைபடக்கூடிய சூழல் இருக்குங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். திருமண முயற்சிகளில் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பல பெரிய மனிதர்களின் நட்பும் கிட்டும். புதிய பொருள் சேர்க்கையும் இன்றி ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்றி ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்களும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலில் மட்டும் நெருக்கடிகள் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். முடிஞ்சளவு விடுமுறை நாட்களை எல்லாம் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று பல பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டுங்க. தெய்வ தரிசனங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. திருவோணம். இன்று உழைப்பால் உயர்த்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வளர்ச்சிகள் இனிமையாக இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். தெய்வீக நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. பல பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும். இன்று புதிய பொருள் சேர்க்கையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். சீரான முன்னேற்றம் எதிலும் ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கிட்டுங்க. மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு நீங்க ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். யாருடைய விஷயங்களிலும் நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கும். வாழ்க்கையும் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். வளர்ச்சி கூட இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். உத்தியோக முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும், பயப்பட வேண்டாம். நல்லவைகளும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மிகுந்த மன உளைச்சல் இருந்தது கூட கண்டிப்பாக சரியாகும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு நல்லதும் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். வேலை தவறி மற்றும் உணவுகள் ஏதும் உண்ண வேண்டாம். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிறர் விஷயத்தில் தயவு செய்து நீங்க தலையீடு செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. சகோதர சகோதரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும்.
மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் இன்று தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் இருக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக மன பதட்டம் கொள்ளாதீர்கள். காதல் கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குங்க. திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். படித்த பாடங்களை நன்கு எழுதி பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதிகாலையில் கொஞ்சம் எழுந்திருச்சு படியுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விஷ பிராணியிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. உடல் பிணி கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. முடிந்தவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். யோசித்து பேசுங்கள். மனப்பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பின்னர் செயல்படுத்துவது மிக நல்லது. இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவும் கிடைக்குங்க. சதயம். வெளி உலக தொடர்புகள் விரிவடையும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று நீங்க அன்பை வெளிப்படுத்துவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். போராட்டாத்தி. குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். நண்பர்களால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தெளிவான சிந்தனையும் இன்றி ஏற்பட கொடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. மன பதட்டம் கொள்ளாதீர்கள். இன்று நம்பிக்கையை மட்டும் செயல்படுத்துங்கள். மேல் கொண்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் தலையிடுங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சி கண்டிப்பாக தானாக ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். புண்ணிய தேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமாகவும் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வேகமாகவும் சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எதையும் இன்று நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்வீர்கள். கட்டுப்பாடற்ற நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. இருந்தாலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். மீனம் ராசினியர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உருவாக்கக்கூடும். மறதியால் சில பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். உடல் உழைப்பும் கொஞ்சம் இருக்குங்க. கால தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகளை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். முடிஞ்சளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக சிறப்புங்க. சிலர் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வியாபார நிமித்தமாக சில முடிவுகளும் எடுக்க வேண்டியிருக்கும். பெண்கள் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான முறையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். காதலுக்காக பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. நேரம் ஒதுக்கி கல்விக்காக செலவிட வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று வேகம் எதிலும் கூடிவிடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்று மறதியால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். உத்திரட்டாத்தி. தாய் தந்தையாருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மனம் பதட்டம் அடைய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு.
எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அவசர முடிவு எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பயணங்கள் மேற்கொண்டது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முடிஞ்சளவு கடன் பிரச்சனை தீர்ப்பது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரேவதி, திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. பயணங்களும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த காரியம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். ஓரளவு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்பட கொடுங்க. இருந்தாலும் உயர்வான வாழ்க்கை அமைய கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக சாத்தியம். இந்த நாள் நீங்க அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சிறிய அளவு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.